ஹalleluya, ஹalleluya. இங்க இந்த நேரத்தில் கூட மறுபடியுமாக எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக பத்மினி அக்கா என்னை நம்பி இங்கே இருக்கிற அந்த டீம், ஷைலோ டீம் நம்பி இன்னொரு வாய்ப்பை கொடுத்ததற்காக, என்னை நம்பி சகித்து கொள்ளும்படியாக நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறதுக்காக ரொம்ப நன்றி. ஹல்லேலூயா. 2 நாளாக எத்தனை பேருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்துட்டு என்கிட்ட இப்படியாக சாட்சி பகிர்ந்து கொண்டாங்க. என்னன்னா, முந்தா நேற்று யாரெல்லாம் வந்திருந்தீங்களோ உங்களுக்கு தெரியும். நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். லைக் எங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டேன், எங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு நான் என்ன சொன்னேன், ஒரு மனைவியாக என் கடமையை நான் செய்கிறேன், ஒரு தாயாக என் கடமையை நான் செய்கிறேன், ஆனால் என்னுடைய இருதயம் முழுவதுமாக இயேசு நிரம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்டீங்க? இதால், இந்த வார்த்தையால் அந்த சிஸ்டர் தொடப்பட்டு முந்தா நேற்று சாயங்காலமே போயிட்டு ரொம்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப கட்ஸ் வேணும், இப்படியெல்லாம் போயிட்டு புருஷக்கிட்ட போயிட்டு எனக்கு இயேசு தான் முக்கியம், நீ அப்புறம் தான், ஆனால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், கேட்க முடியாது. அப்போது ஆனால் இவங்க போயிட்டு அந்த ஒரு அபிஷேகம், திஸ் இஸ் அபிஷேகம் வரும்பொழுது தான் அந்த துணிகரம் வரும், அந்த வைராகியம் வரும், அந்த தைரியம் வரும். அவங்க போயிட்டு அப்படியே பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, புருஷனை உட்கார வச்சு அப்படியாக சொன்னாங்களாம், எனக்கு ஃபஸ்ட்டு இடம் ஜீசஸ் தான். ஹல்லேலூயா. என்ன ஆயிருக்கும் நினைக்கிறீங்க? அந்த வீட்டில் என்ன ஆயிருக்கும் அந்த வீட்டில்? ப்ளீஸ் இமேஜின். இப்போ உங்கள் கணவன்மார்கிட்ட போயிட்டு எனக்கு நீ முக்கியம் இல்லையா, எனக்கு இயேசு தான் முக்கியம்னா என்ன ரியாக்ஷனாக இருக்கும் அங்கே? நீ அங்கேயே போடி, அங்கேயே உங்க சோறு போடுவாங்க, அங்கேயே சாப்பிட்டு பத்துக்கிடி, இங்கே வராதடின்னு சொல்லுவாங்க. புதுசா சூப்பர். அப்புறம் உனக்கு வேலை வெட்டியே இல்லை, நீ அங்கேயே போய் உட்காந்து ஒரு ரூம் கொடுத்துருவாங்க, அங்கேயே போய் தங்கிக்கணும், நீ ஒரு லூஸு, நீ ஒரு முட்டாள், உனக்கு சோறு போடுறமா நான், தேவை இயேசுவா, போயிடுறீ அங்கேயே. ஆனால் அது இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய அழைப்பை பெற்று, வைராகியம் பெற்று, அந்த இடத்துல போய் ஒரு ஸ்திரீ ஆகட்டும், ஒரு புருஷன் ஆகட்டும், அந்த இடத்துல நிற்கும்போது கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்வார். ஹல்லேலூயா. என்ன ஆச்சா, இத்தனை நாள் சேவை செய்யாத அவங்க கணவர் முந்தானத்துலேருந்து சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாரா இந்த ஸ்திரீயை. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த சிஸ்டர். எனக்கு கட்ஸ் வேணும் சிஸ்டர், இப்படியெல்லாம் போய் பேசு, உங்களுக்கு அந்த தைரியத்தை எப்படியோ கர்த்தர் தந்தார், நீங்கள் பேசிட்டீங்க, ஆனால் என்னால் பேச முடியாதுன்னு சொல்லிக்கிறேன். இன்றைக்கி அதுதான் மெசேஜ். முடியாது, இல்லை, இயலாது, நான் குப்பை, தூசி, தொடப்பக்கட்டை அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி மெசேஜ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போது அந்த சிஸ்டர் அது வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் சேவை செய்யலை, அவங்களுக்கு அது வரைக்கும் சேவை செய்யலை. ஆனால் எப்போ என் இருதயம் முழுவதுமாக இயேசு தான் இருக்கிறாருன்னும் போது, அதே அந்த கணவருடைய இருதயத்தில் கூட இயேசு இருந்தபடியால், அந்த இயேசுவின் அன்பு அந்த கணவருக்கு நெருக்கினபடியால் அவர் ஒரு மனதோடு கூட ஒரே ஆவியோடு கூட செயல்பட்டு இன்னைக்கு நீ ஊழியம் செய்யனிட்டு அந்த இடத்துல சேவை செஞ்சிட்டு இருக்காரு அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது புருஷர்களுடைய இயலாமை கிடையாது, இது அபிஷேகம். நம்ம நினைக்கிற அபிஷேகம்னா கையை தட்டு, அந்நிய பாஷை பேசு, கூச்சலிடு, அதில் அபிஷேகம். என்னுடைய ஒரு அசைவில் தெரியணும் அபிஷேகம். ஹல்லேலூயா. என்னுடைய ஒரு மூச்சு காற்றில் தெரியணும் அபிஷேகம். அபிஷேகம் இஸ் நத்திங் பட் த லிவிங் காட் இன் மீ. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறது தான் அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, வாசிக்கலாம் ஒரு வசனம் எடுங்க. நீதிமொழிகள் 31:17 வசனம். 31வது அதிகாரம் 17வது வசனம். அவள் பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். இந்த இடத்துல இந்த வசனத்தை நல்லா நீங்க கவனிச்சிங்கன்னா, அவளுடைய கணவரோ அவளுடைய பிள்ளைகளோ, மாமனாரோ, மாமியாரோ, நாத்தனாரோ, நாரனாரோ, இவங்க எல்லாம் அவளை பலப்படுத்திட்டு இல்லை. ஆனா இவ வந்துட்டு குடும்பத்துல எல்லாரும் பலப்படுத்திட்டு இருக்கிறா. You know the difference now?
டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? இவ கணவரை பலப்படுத்துறா, மாமனாரை பலப்படுத்துறா, மாமியாரை பலப்படுத்துறா, குழந்தைனாரை பலப்படுத்துறா, எல்லாரும் பலப்படுத்திட்டு இருக்கிறா. ஆனா இவளை பலப்படுத்த வேண்டுமே ஆனால் there is no help except the lady alone. Hallelujah. ஹalleluya. இந்த ஸ்திரீயை தன்னை பலப்படுத்தி கொள்கிறாள். இதுதான் ராஜரீகத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்திரீயினுடைய குணாதிசயங்கள். ஹalleluya. ஹalleluya. ஒரு ராஜரீகத்துக்குள்ள இருக்கிற ஸ்திரீ யாரையும் சார்ந்திருக்க மாட்டா, அவ தேவனை மட்டும் சார்ந்திருப்பா. ஹalleluya. ராஜரீகத்துக்குள்ள இருக்கிற ஸ்திரீக்கு எந்த ஒத்தாசையும் வேண்டாம். அவளுடைய ஒத்தாசை இட்ஸ் ஃப்ரம் இன்சைட் அவுட். உள்ள இருக்கிற மகிமை நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே அவளுக்கு ஒத்தாசையாக பலனாக கிருபையாக இறங்கி வருவார். இதுதான் ட்ரூத். ஆனால் இந்த நாளில் என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம எல்லாம் எப்போ நினைக்கிறோம், எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு கல்யாணம் கொடுத்த பாஸ்டர் இப்படியாக சொல்லுவார், 2 மீசை ஒன்றா இருக்கலாம், 1000 கொண்ட ஒன்றா இருக்காது. என்னது? ஏன்னா ஸ்திரீக்கு ஸ்திரீ தான் சத்ரு, ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணு தான் சத்ரு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பார்த்தது நிறைய ஸ்திரீகளுக்கு கவுன்சிலிங் கொடுத்து நான் பார்த்தது என்ன ஒரு காரியம்னா, ஒரு ஸ்திரீக்கு இன்னொரு ஸ்திரீ சத்ரு இல்லை, அந்த ஸ்திரீக்கு அவளே சத்ருவாக இருக்கிறாள். அதனால தான் அவளை ராஜரீகத்துக்குள்ளே வர முடியாமல் இருக்கு. அவளுக்குள்ளே இருக்கிற பலன் அவளுக்கு தெரியாமல் இருக்கு, அவளுக்குள்ளே இருக்கிற தாளந்து அவளுக்கு தெரியாமல் இருக்கு, அவளுக்குள்ளே இருக்கிற அந்த அவளுடைய ஸ்ட்ரென்த், அவளுடைய பாசிட்டிவ் திங்ஸ், அவளுடைய டேலண்ட், அவளுடைய வரங்கள், தேவன் அவளை எப்படியாக பார்க்கிறார் என்று அவளுக்கு தெரியாம இருக்கிறபடியால தான் இன்னும் அவளே நிராகரிப்புக்குள்ள உட்கார வைத்து கொண்டிருக்கிறாள். அவளால இந்த ராஜரீகத்துக்குள்ள வர முடியாம இருக்கு. ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம இன்னொரு உண்மையான சம்பவத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். தன்னையே பலத்தால் இடை கட்டி கொண்டு தேசத்தில் ஒரு அசைவை உண்டு பண்ண, தேசம்னு சொல்ல முடியாது, உலகத்திலேயே ஒரு பெரிய எழுப்புதல் தீ பற்றி வைத்த இன்னொரு சகோதரியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முந்தானேத்து யாரை குறித்து நாம் பார்த்தோம்? யார் வந்தீங்க ஃபர்ஸ்டே? பெகி அண்ட் கிறிஸ்டின் ஸ்மித். அவங்க எப்பேற்பட்டவங்க? அவங்க பெக்கி வந்துட்டு 2 பார்வையும் இல்லை. கிறிஸ்டியன் ஸ்மித் எப்படி இருந்தா? ஆர்த்ரைட்டிஸ், படிப்பறிவு இல்லை, ஏழைகள். எங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல எங்கேயோ அந்த ஊருக்கு அப்பாற்பட்ட அந்த ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிருந்தாங்க, ஒரு சின்ன இடத்துல ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த 2 ஸ்திரீகளுக்குள்ள தேவ ஆவியானவருடைய எழுப்புதலின் தீ ஊற்றப்பட்டபடியால முழு ஸ்காட்லாண்டை பற்றி எரிந்ததுன்னுட்டு நாம பார்த்தோம். ஹல்லேலூயா. இதே ஜனங்கள் ஒதுக்கினார்கள். புரியுதுங்களா? நேத்து யாரை பார்த்தோம்? கிளாடிஸ். பாருங்களேன், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஐ எம் அ டீச்சர் பை ப்ரொஃபஷன். ஓகே, அந்த செக்குலராக டீச்சராக இருந்துட்டு தான் பைபிளில் டீச்சிங்குள்ளே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ இப்படி ஆன்சர் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்று கிளாடிஸ் ஆல்வர்ட் அவங்க எப்படி இருந்தாங்களா? குட்டையாக இருந்தாங்களா? அசிங்கமாக இருந்தாங்களா? அழகு ஒன்றும் இல்லையோ? அதுக்கப்புறம் காசு பணம் இல்லை, அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை, பணக்காசு இல்லை, அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை, ஒன்றும் இல்லைன்னுட்டு புறக்கணிக்கப்பட்ட அந்த கிளாடிஸ் எப்படியாக முழு அந்த எல்லாம் ஒரு ஜப்பானையும் சைனாவையும் எப்படி அசைத்தாங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம். வெறும் ஜப்பான் மட்டும் இல்லை, ஜப்பானும் சைனாவும். ஹல்லேலூயா. நிறைய பிள்ளைகளை எப்படியாக விடுதலை ஆக்கி அவ கொண்டு வந்தாங்கிறத நாம பார்த்தோம். அன்னைக்கு விடுதலை ஆக்கி கொண்டு வரப்பட்ட அநேக பிள்ளைகள் வரும் காலத்தில் மிஷனரிகளாக மாறினாங்க, தீர்க்கதரிசிகளாக மாறினாங்க. அவங்க பல இடங்களுக்கு போயிட்டு எழுப்புதலின் தீயை பற்ற வைத்துட்டு வந்தாங்க. இதுதான் கிளாடிஸ் ஏல்வர்டுடைய ஒரு கதை. ஓகே, இன்னைக்கு நான் ஒரு கதை. இப்போ அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் எத்தனை பேருக்கு தெரியும்? அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் ஒருத்தர் தான் கையை நீட்டுறீங்க. ஸோ நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா, இந்த கடைசி காலத்தில் தேவன் இன்னொரு எழுப்புதலை பரப்ப போகிறார். அந்த எழுப்புதலினுடைய முன் அடையாளம் தான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த டிசையர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பார்க்குறேன் நிறைய இடங்களில் கர்த்தர் ஸ்திரீக்களை உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறார், ஸ்திரீக்களை அந்த வசனத்தை கேட்க வச்சுக்கிட்டு இருக்கிறார், அந்த ஸ்திரீக்களை எழுப்பிட்டு இருக்கிறார். ஸ்திரீக்களை வந்துட்டு ஒரு தீயாக மாற்றிக்கொண்டு இருக்கிறத அநேக கூட்டங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதில் ஒரு கூட்டம் தான் இந்த டிசையர் என்ற ஒரு கூட்டம். வெள்ளூர் பகுதியில் கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நீங்க வந்துட்டு எழுப்புதலுக்குரிய புஸ்தகங்களை நீங்க அதிகமாக வாங்கி வாசித்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலின் தீ பற்றி எரியும்.
என்கிட்ட இருக்கு ஒரு லைப்ரரியே இருக்குது, எழுப்புதலை குறித்து வாசித்துக்கிட்டே இருப்பேன், எடுத்துக்கிட்டே இருப்பேன், நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பைபிளில் இருக்கிற கேரக்டர்ஸும் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு டே நான் சொன்னது போல் என்னன்னா, ஐயா அது பைபிள் நாட்களே முடிஞ்சிச்சுடா, இப்போ இல்லை அங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கிறிஸ்டினும் இந்த பெக்கியும் இந்த கிளாடிஸும் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற அந்த ஸ்திரீயும் ஹல்லேலூயாக இருக்கிறாங்க. இன்றும் உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை மாறலை. ஹல்லேலூயா. தேவன் இன்றும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர் சபையில் கிரியை செய்த அதே தேவன் இந்த நாள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் சபையில் அந்த ஜனங்கள் அவங்க ஆயத்தமாக இருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஹல்லேலூயா சொன்னவங்க எல்லாம் வந்துட்டு ஆயத்தமாக இருக்கிறீங்க நீட்டு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ இந்த அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவலுக்கான முக்கியமான பாத்திரவான் யாரு? இவர் வந்துட்டு ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன், ஆங்கிலோ இந்தியன் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன். இவர் வந்துட்டு இஸ் அ ஒன் ஐடு மிஷினரி. அவருக்கு ஒரு கண்ணு தான் தெரியும், ஒரு கண்ணு பார்வை மட்டும் தான் அவருக்கு தெரியும். இந்த அசுசா ஸ்ட்ரீட் எழுப்புதல் ஒரு பெரிய கதை. என்னுடைய எழுப்புதல் கூட்டம் ஆரம்பிக்கும்பொழுது நான் ஆரம்பித்ததே இந்த அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் முகாந்திரமாகத்தான். அதில் சிஸ்டரும் ஒரு இதுவாக இருக்கிறாங்க, அதில் ஒரு மெம்பராக இருக்காங்க. இந்த வில்லியம் ஜே சீமோருங்கிறவர் இவர் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்துடுறாரு. பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்துட்டு அப்போல்லாம் வந்துட்டு அந்த இடங்களில் வந்து லைக் என்னன்னா இந்த பாரம்பரிய சபை, ஆவியானவரை நம்பாத சபை, அதிகமாக ரொம்ப பக்தி வேஷம் போடக்கூடாது அங்கிற ஒரு இந்த மிஞ்சின நீதிமானாக இருக்கக்கூடாது அங்கிற ஒரு சபை. நில்லனா நில்லு, உட்காரனா உட்கார், இப்படியாக உங்களை மாதிரியெல்லாம் கையை தட்டி ஆர்ப்பரிச்சுட்டு அப்படியே சத்தம் போட்டு அழுது கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குற சபை கிடையாது. அப்பேற்பட்டதான சபைகள் தான் அந்த நாட்களில் அங்கே இருக்கும் பொழுது தேவன் இந்த வில்லியம் ஜே சீமோரோடு கூட அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தின் முகாந்திரமாக பேசுகிறாரு. அப்போ இந்த வில்லியம் ஜே சீமோருக்கு என்ன ஆகுதுன்னா, ஏன் நான் வந்துட்டு ஆதி அப்போஸ்தலர் சபையில் இப்படி இருந்ததே, இன்றும் அந்த ஆவியானவர் இருக்கிறாரே, ஏன் நான் என்னுடைய தேசத்தில் இந்த மாதிரியான ஆவியானவருடைய அசைவாடுதல் இல்லை என்ற ஒரு கேள்வி எழும்பும்போது அதை குறித்து தியானிக்கிறார். அதை குறித்து அவர் பிரசங்க குறிப்புகளை எடுக்கிறார், அதை குறித்து பாடல்களை எழுதுகிறார். எழுதிட்டு என்ன பண்ணுவார், இவர் வீடு வீடாக போயிட்டு, அப்போல்லாம் வந்துட்டு இந்த அந்த இடத்துலையும் வெள்ளையர்கள் கருப்பர்கள் இருந்தார்கள். இந்த கருப்பர்கள் என்ன பண்ணுவாங்களா, அடிமைத்தனர்கள். கிளாடிஸ் எப்படி இருந்தா அந்த மாதிரி அடிமைத்தனத்தில் அந்த இடத்துல அந்த வெள்ளையர்கள், அதாவது அமெரிக்கன்ஸ் உடைய ஒயிட் பீப்புள் நடுவில் இந்த பிளாக் பீப்புள் வந்துட்டு அவங்களுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கும் அவங்களுக்கு டொமஸ்டிக் ஹெல்ப்காக அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த வில்லியம் ஜே சீமோர் அங்கங்கே சின்ன சின்ன கூட்டங்களை எழுப்பி இப்படியாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தை குறித்து தியானிக்க அந்த இடத்துல அந்த பைபிள் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாராம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல டீச்சிங், அதாவது ப்ரீச்சிங் பண்ண ஆரம்பிச்சாராம், பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாராம். அதுக்கப்புறம் அவங்கள கேள்வி கேட்க ஆரம்பிச்சாராம். அந்த அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த காரியங்கள் ஏன் இன்னைக்கு நம்ம நடுவில் நடக்கக்கூடாதுன்னுட்டு அதில் ஏற்றுக்கொண்டவர்கள் சில பேர், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பல பேர் இருந்த போதிலும் இந்த பர்டிகுலர்லி இந்த ஒரு ஃபேமிலி, ஓகேங்களா, ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. எல்லாம் என் வாயை பார்க்குறீங்க, நீங்கள் யாரும் தண்ணியே குடிக்கிறது இல்லையா? சரி. அப்போ இந்த பர்டிகுலர் ஒரு அமெரிக்கன் வீடு, இந்த பர்டிகுலர் அமெரிக்கன் வீட்டில் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. அவங்க ஃபேமிலியாக வந்துட்டு டிசைட் பண்ணுறாங்க, ஒய் டோன்ட் வி ட்ரை திஸ் ஆக்ட்ஸ் டூ. என்னது, அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தை ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? ஏன் ஆவியானவரை வர வைக்கக்கூடாது? ஏன் நம்ம காத்திருக்கக்கூடாது? ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது? ஏன் தாகமாக இருக்கக்கூடாது? ஏன் ஆவியானவர் என் மேலே ஊற்றப்படக்கூடாது? ஏன் அந்த அக்னிமயமான நாவுகள் நம்ம மேலே இறங்கி வரக்கூடாது? ஏன் நாம் அந்நிய பாஷை பேசக்கூடாது? ஏன் பற்பல பாஷைகளை நான் பேசக்கூடாது? தட் இஸ் வாட் ஐ டோல்ட். அந்நிய பாஷை வெறும் அந்நிய பாஷை அல்ல, அதில் பல பாஷைகள் உண்டு, பல பிரிவுகள் உண்டு. அது தெரியாம அந்நிய பாஷை பேசக்கூடாது. ஹல்லேலூயா. அது லேர்ன் மோர் அபவுட் த டங்ஸ். புரியுதுங்களா?
லேர்ன் மோர், அந்நிய பாஷை குறித்து அதிகமாக கற்றுக்குங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு தாகம் வரும்பொழுது இந்த வில்லியம் ஜே சீமோரை மறுபடியுமாக அழைச்சிட்டு அந்த இடத்துல இன்னும் பல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த வீட்டில் வந்து அந்த ஒரு கூட்டத்தை வைக்கிறாங்களாம். அப்போ அந்த கூட்டத்தை வைக்கும்பொழுது அந்த வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு அடிமை பெண், அவ பாட்டுக்கு இந்த இல்லை கெஸ்ட் எல்லாம் வராங்க இல்லைங்களா, அதனால இவ வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் தண்ணி ரெடி பண்ணு, டின்னர் ரெடி பண்ணு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணு, இப்படியாக எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த இடத்துல அவ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற. அவ இந்த கும்பல்ல இல்லை, இந்த ஜபத்துல இல்லை. கடைசியாக அந்த பிரசங்க நேரம் வரும்பொழுது வில்லியம் ஜே சீமோர் எழும்பி இந்த ஒரு அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தை குறித்து, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அனுபவத்தை குறித்து இவர் பேச ஆரம்பிச்சாராம். பேச ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய டிபேட் ஆரம்பம் ஆயிடுச்சான், பெரிய வாக்குவாதம் ஆரம்பம் ஆயிடுச்சான். ஏன்னா இந்த குடும்பத்திற்கு ஒரு தாகம் உண்டு, ஆனா இருக்கிற பல பேர் அந்த இன்வைட் பண்ணியிருந்தாங்களே அவங்களுக்கெல்லாம் அந்த தாகமே இல்லை. நோ நோ நோ, இதெல்லாம் ஓவர், மிஞ்சின நீதிமான நம்ம இருக்கக்கூடாது, இந்த காலத்துலலாம் இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் அந்த காலத்தில் அது முடிஞ்சு போச்சு, பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இப்போ அது இல்லை அப்படின்ட்டு அந்த இடத்துல எல்லாருமே அங்கே வாக்குவாதம் பண்ணிட்டு உட்காந்து, ஜஸ்ட் இமேஜின், இங்கே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களாம். இந்த இடத்துல தடாரன்னுட்டு ஒரு சத்தம் கேட்குதா? அல்லேலூயா. என்ன இருக்கும்? பேய் பிசாசு வந்திருக்குமா? இல்லை. இங்கே எல்லாருக்குமே நமக்கெல்லாம் ஒரு நிழலை பார்த்தா பேய் பிசாசு, நமக்கு நின்னா பேய் பிசாசு, ஒருத்தர் திட்டா பேய் பிசாசு. ஏன் அது ஹியூமன் ஸ்பிரிட்ல அவங்க திட்ட மாட்டாங்களா? பிசாஸ் தான் வந்து திட்டுமா? இன்னொன்று என்ன தெரியுமா, ஒரு ஊழியக்கார் இப்படியாக சொன்னார், அது எவ்வளோ அது என்னால் அதை கூற முடியுமான்னுட்டு தெரியாது. சில நேரத்தில் சாத்தானே பரிதாபமாக பார்ப்பானா, என்னடா நான் ஒன்றுமே செய்யலை, என் பாட்டுக்கு நான் இருந்தேன், என்னை போட்டு போட்டு இழுத்து 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 உன் வாழ்க்கையில் வந்து உட்கார வச்சிட்டு இருக்கிறியே என்ன. அவன் பரிதாபமாக பார்த்துட்டு இருக்கான், நான் ஒன்றுமே செய்யலையே, ஏன் என்னை சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற? இயேசுவை 10 முறை கூப்பிட்டா, 1000 முறை பிசாசு பிசாசு பிசாசுன்னு கூப்பிடுறேன். பிள்ளைங்களை திட்டும்போது பிசாசு, புருஷனை திட்டும்போது பிசாசு. நேற்று ஒருத்தர் ஃபோனில் வந்து ஒரு சிஸ்டர் வந்துட்டு, என் புருஷனுக்கு பிசாசு பிடிச்சிக்குது சிஸ்டர்னா நீ வை ஃபோனுன்னு. புரியுதுங்களா? என் புருஷனுக்கு என்ன பிசாசு பிடிச்சிருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால், நான் அந்நிய பாஷை பேசுறது என் புருஷனுக்கு கோபம் வருது. நீ ஏன் உன் புருஷன் முன்னாடி அந்நிய பாஷை பேசுகிற? தெரிஞ்ச பாஷை பேசு. நிறைய பேர் ரொம்ப மிஞ்சின நீதிமான்கள். அது ஒரு பேலன்ஸ் இருக்கு, பேலன்ஸ் ஸ்பிரிச்சுவல். சில பேர் ரொம்ப குளிர் இல்லாமல் அதுதான் அப்படியே இருக்கிறாங்க, இன்னும் சில பேர் அனலே இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த பேலன்ஸ்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு வந்தாதான் எழுப்புதல் தேசத்தில் வரும். புரியுதுங்களா? அவங்க இஷ்டத்துக்கு அந்நிய பாஷை பேசுறது இல்லை, அந்நிய பாஷை அவங்க இஷ்டத்துக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை. இந்த பைபிள் இருக்குது இல்லைங்களா, இதுதான் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. இதன்படி நடக்க வேண்டும் தான் தேவன் விரும்புகிறார். அதுக்காகத்தான் இது ஒரு கைடாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அவ தடாரன்னிட்டு அந்த அடிமை பெண் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா இல்லைங்களா, அவ வந்துட்டு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கா, அந்த டேபிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அவ அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த காரியங்கள் எல்லாம் இவ கேட்டுக்கிட்டு இருக்கிறா. கேட்ட உடனே அங்க டிபேட் நடந்துட்டு இருக்குது. ரொம்ப புத்திசாலிகள், ஸ்காலர்ஸ் எல்லாரும் வந்துட்டு அங்க டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான உள்ளத்தோடு கூட, ஒண்ணுமே ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட் இல்லை, எந்த ஒரு தன்னுடைய தகப்பனும் தாயும் எந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்கள வளர்க்கல. என்ன வளர்த்த உடனே எந்த வீட்டுக்கு நீ போய் வேலைக்கு போவ, எந்த வீட்டில் போய் சம்பாதிச்சுட்டு வந்துட்டு என் குடும்பத்தை காப்பாற்றுவேன்ற முறையில தான் அந்த வளர்த்து அந்த அடிமை பெண்ணை அந்த வீட்டில் வச்சிருக்காங்க. இந்த அடிமை பெண்ணுக்குள்ள ஒரு தாகம் வருது. என்ன இந்த பரிசுத்த ஆவியானவர்? யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? இவர் யாரோ ஊழியக்கார் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களே, இது எப்படியாக எனக்கு கிடைக்கும் அன்னிட்டு இவ யோசித்துக்கிட்டே இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் எந்த ஜனங்கள் டீச்சிங் கேட்டாங்களோ அந்த ஜனங்கள் மேல இறங்கி வரலன்னு அவங்க வாக்குவாதம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இதை நான் தெரிஞ்சுக்கிறேன், இதை நான் பெற்றிருக்கிறேன், இதை நான் எப்படியாவது எனக்கு கிடைக்கணும், இன்னைக்கு எனக்கு கிடைக்கணும் அன்னிட்டு அந்த ஒரு கேள்வியோடு கூட எழும்பின இந்த ஜெனி சீமோர் என்ற இந்த ஒரு அடிமை பெண் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவ அப்படியே பிளாட்டா விழுந்துட்டாளாம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அவ அப்படியே விழுந்துட்ட பிறகு அவ அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாளாம். அந்த அந்நிய பாஷையில் 7 பாஷைகள் வந்ததாம். ஹல்லேலூயா. ஒரு பாஷை கூட தெரியாத அந்த அடிமை பெண், மேபி இங்கிலீஷ் தெரியும்,
அப்புறம் அந்த ஸ்பானிஷ் பாஷை தெரியும் இவங்களுக்கெல்லாம். ஆப்ரோஸ் அமெரிக்கன்ஸ்க்கு இங்கிலீஷ், ஆனால் இவ பேசுகிறாளாம் ஹீப்ரு பாஷை, கிரேக்க பாஷை, ஃப்ரெஞ்ச் பாஷை, ஸ்பானிஷ் பாஷை, என்னென்ன பாஷை வருது எல்லா பாஷையும் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காளாம். அவ தீர்க்கதரிசனம் அந்த அந்நிய பாஷையின் முகாந்திரமாக அவ பேசிக்கிட்டு இருந்தாளாம். ஆவியானவர் வர ரெடியா இருக்கிறாரு. இந்த வாக்குவாதங்கள் அந்த ஆவியானவரை தடை பண்ணி நிறுத்திட்டு இருக்குது. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, வாக்குவாதம் செய்யறத நிறுத்திட்டு ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. போதும். அதுக்கு ஒரு தாழ்மையான ஒரு இருதயம் வேணும். நோ ஆர்குமெண்ட்ஸ், நோ டிபேட்ஸ். தியானிங்க, பைபிள்ல தியானிங்க. இந்த காலத்துல ஆவியானவர்ன்ற பேர்ல ரொம்ப ஒரு இமோஷனல் அந்நிய பாஷை பேசுறவங்க இருக்கிறாங்க. ரொம்ப அந்த பாஷை ஒரு அர்த்தம் தெரியாம பேசுறவங்க இருக்கிறாங்க. இங்க இருக்கிற நீங்க எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுறீங்க? எத்தனை பேருக்கு அதோட அர்த்தம் தெரியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுறாரு, ஒன்று பாருங்க, அவங்க கை நீட்டுறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த வரம் கிடைச்சிடும். வாட் பால் சேஸ், உங்களுக்கு நீங்கள் அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா அதோட அர்த்தம் உங்களுக்கு தெரியணும். வியாக்கியானம், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டங்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஒருவேளை நீங்கள் பர்சனலாக உட்காந்து அந்நிய பாஷை பேசுகிறவங்களா இருந்தால் அது உங்களுடைய எடிஃபிகேஷனுக்காக, அப்போ உங்களுக்கு அந்த வியாக்கியானம் தேவை இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் தனியாக உட்காந்துட்டு ஜபிக்கும் பொழுது, தனியாக உங்கள் அறையில் இருக்கும் பொழுது, ஆவியில் நிரம்பும் பொழுது, when you speak in tongues, that is edification. அதாவது அந்த 1 கொரிந்தியரில் அது இருக்கு, பக்தி விருத்தி உண்டாக்குற அது அந்நிய பாஷையாக மாறும். அதே பப்ளிக்ல வந்துட்டு 2 பேரோ 3 பேரோ சேர்ந்துட்டு நம்ம அந்நிய பாஷை பேசும்பொழுது அதற்கு அர்த்தம் தெரியாம நாம பேசக்கூடாது. இப்ப நானும் எங்க ஹஸ்பண்டும் வீட்டில் உட்காந்து 3 ஹவர் 4 ஹவர் 5 ஹவர் 6 ஹவர் அந்நிய பாஷை பேசுவோம் தான். வெளியே வரும்போது பேச மாட்டோம். இன்கேஸ் வெளியில வந்து அந்த ஆராதனை நேரத்தில் அந்நிய பாஷை வருதா, உடனே வியாக்கியானம் வந்துடும். அதற்கான மீனிங் அந்த இடத்துல வந்துடும். இதுதான் உண்மையான அந்நிய பாஷை, மற்றதெல்லாம் டூப்ளிகேட் அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. இதுதான் மை பைபிள் சேஸ் திஸ். ஐ டோன்ட் நோ அபவுட் யுவர் பைபிள்ஸ். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? புரியுதா? ரொம்ப கடினமா இருக்கா இல்லை இன்ஃபார்மேட்டிவா இருக்கா? இன்ஃபார்மேட்டிவா இருந்தா மட்டும் கை தட்டுங்க. இல்லை இது ரொம்ப புதுசாக இருக்கிறவங்க எல்லாம் கையை தூக்குங்க. புது டீச்சிங்காக இருக்காங்கிறவங்க எல்லாம் கையை தூக்குங்க. ஒருத்தர் ஓகே, ஆமா நான் இதை முயற்சி செய்கிறவங்க எல்லாம் கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அதே இடத்துல பவுல் என்ன கூறாருன்னா, உனக்கு வந்துட்டு அந்நிய பாஷை பேச அதோட மீனிங் தெரியல, அதோட வியாக்கியானம் தெரியலன்னா நீ ஜபம் பண்ணி அந்த வியாக்கியான வரத்தை பெற்றுக்கொள்ளங்கிறாரு. போய் வாசித்து பாருங்க. ஐ திங்க் 1 Corinthians 12 chapter about the gifts of the spirit. போய் வாசித்து பாருங்க. அதுல நீங்க ஜபிக்கும் போது நான் அப்படித்தான் பெற்றுக்கொண்டேன். நான் அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தேன், வெளியிலலாம் போயிட்டு பேசிட்டு இருந்தேன். அப்ப எல்லாரும் டார்த்தி சிஸ்டர் பயங்கரமா அபிஷேகத்துல நிரம்புறாங்க. ஆனா ஒன்ஸ் நான் அந்த பைபிள் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது, ஐயோ இத்தனை நாள் அந்த அர்த்தத்தை நான் கூறாம சபையில பெருசா அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தேன்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்தது. நீ ஜபி என்னட்டு நான் ஜபிக்க ஆரம்பிச்ச, கர்த்தர் கொடுத்தாரு இம்மிடியட்டா. ஹல்லேலூயா. அதற்காக 40 நாள் உபவாசம் இருக்கணும்னுட்டு தேவையில்லை. அதற்காக வந்துட்டு அப்படியே அழுது முட்டி மோதணும் என்ற தேவையில்லை. ஒரே ஒரு வாஞ்சை, ஒரே ஒரு தாகம், ஒரே ஒரு ஜபம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ இப்போ வந்துட்டு அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறா, எல்லாரும் கேட்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறா, 6 பாஷை பேசிக்கிட்டு இருக்கிறா. அது மட்டும் அல்லாம அவளுக்கு இது வரைக்கும் ஸ்கூலுக்கு போனவ கிடையாது, இது வரைக்கும் எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அவளுக்கு தெரியாது, இது வரைக்கும் யாருமே அவளுக்கு கற்றுத்தந்தது இல்லை. நேரம் எழுந்து போனாலும் அவங்க வீட்டில் ஒரு பியானோ இருந்துதான். என்னது? பியானோ கிட்ட போய் உட்காந்தாலாம், வாசிக்க ஆரம்பிச்சாலாம். அந்த மியூசிக் அது வரைக்கும் அங்கே இருந்த ஜனங்கள் யாருமே கேட்கலையாம். இட் வாஸ் ஹெவன்லி மியூசிக். ஐ சே ஆல் த வர்ஷிப் லீடர்ஸ், குரல் தேவையில்லை தேவனுக்கு. குரல் இருந்தால் நல்லது தான், குரல் தேவை தான், ராகம் தேவை தான். பிச்சு ஸ்கேலு தூங்குது தம்பி, அதெல்லாம் தேவைத்தான். சும்மா காக்கரி மூக்கரே நம்ம பாடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலே அபிஷேகம் தேவை. தம்பி பாடும் போது ஐ saw that anointing. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அது உணர்ந்து ஆவியானவர் பாடணும், நீங்க பாடக்கூடாது. ஆவியானவர் பாடணும். புரியுதுங்களா? let the Holy Spirit sing through you.
ஜெஃபனியால போல ஒரு வசனம் இருக்கு. என்னன்னா, I'll rejoice over her with a song அன்னிட்டு இருக்கும். அவளே என்ன பாடல்களால நான் களி கூறுவேன் அன்னிட்டு இருக்கோம். அதாவது என்னன்னா, நான் பாடும்போது தேவன் பாடுவார், தேவனுடைய பாட்டைத்தான் நான் பாடுவேன். இதுதான் இன்டிமெசி. இந்த 3 நாள்ல நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஒன்று கனெக்ட் ஆயிட்டு, ஒரு 2 காரியங்கள் கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. அது என்னென்ன பாருங்க, சொல்லுங்க. 2 காரியம் கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் இந்த ஆனி சாலமன் ஆராதனை செஞ்சதுல இருந்தோம் இந்த தம்பி பாடின வரைக்கும், இப்போ நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் 2 காரியங்கள். 3 நாளும் வந்தவங்க வந்துட்டு இதுக்கு ஆன்சர் பண்ண நான் உனக்கு பென் தரேன், நீங்க கொடுத்த பெண் உங்களுக்கே திருப்பி கொடுத்துடுறேன். என்னது அது? 2 காரியங்கள் கனெக்ட் ஆயிட்டு இருக்குது. என்னது? 3 நாள் அட்டன் பண்ணுவங்க. இல்ல 2 வேற விஷயம், வேற 2 காரியங்கள் ஒன்னா சேர்ந்துட்டு இருக்குது. எது தெரியுங்களா? ஆராதிக்கும் பொழுது இன்டிமசியும் வசனத்தை தியானிக்கும் பொழுது எழுப்புதல் உருவாக்கிட்டு இருக்குது. அப்போ ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள இன்டிமசியோடு கூட இருக்கிறானோ, அந்த நெருங்கிய உறவோடு கூட இருக்கிறானோ, அவனை கொண்டு தான் தேவன் தேசத்துல எழுப்புதலை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. நீங்க தான் ராஜரீகம். ஹalleluya. அப்போ இவ வந்துட்டு பியானோ கிட்ட போறாளாம். அது அப்படியே இவளுக்கு பியானோ வாசிக்க தெரியாது, ஆனா வாசிக்கிறாளாம். ஏதோ பாடல்களை பாடிக்கிட்டு இருக்கிறாளாம். ஹெவன்லி சாங்ஸ் வந்துட்டு இருக்குது அந்த இடத்துல, ஹெவன்லி மியூசிக் வந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு ஹில் சாங்ஸ் நீட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதுல பல பாடல்களை அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஹalleluya. படிப்பறிவு இல்லாது. ஏன்? இந்த பெண் தன்னையே தன்னுடைய பலத்தால் இடை கட்டி கொண்டாள். வாக்குவாதம் செய்கிறவங்க வாக்குவாதம் பண்ணட்டும், ஆர்குமெண்ட் பண்ணுறவங்க ஆர்குமெண்ட், சண்டை போடுறவங்க சண்டை போட்டுட்டோம். நான் என் தேவனை தேடுறேன், என் காரியத்தை நான் பார்க்குறேன். ஜென்ரலாக நான் நிறைய கூட்டத்தில் இருப்பேன், ஆனால் தனியாக இருப்பேன். இது இன்டிமெசிக்குள்ளே இருக்கிற சிஸ்டர்ஸ்க்கு அதெல்லாம் தெரியும். கூட்டத்தில் இருப்பேன், பேசிக்கிட்டு இருப்பேன், சிரிச்சிட்டு இருப்பேன், எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன், ஆனால் தனியாக இருப்பேன். ஏன்? அங்கே இருக்கும் தான், சரீரம் அங்கே இருக்கும் தான், சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் தான், பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன் தான், ஆனால் இருதயம் அங்கே நோக்கி கூப்பிட்டுட்டு இருக்கோம். ஹalleluya, ஹalleluya. புரியுதுங்களா? யாராவது கிடைச்ச உடனே போ பேசு கொள்ளு. எனக்கு அது முடிய மாட்டேங்குது. நான் சிடுமூஞ்சா என்னட்டு எனக்கு தெரியல, முடிய மாட்டேங்குது. என்னதான் அங்கே இருந்தாலும் மனசெல்லாம் மனம் சுத்தி சுத்தி வருது தானா. இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே. எத்தனை பேர் சுத்தி சுத்தி வந்தாலும் ஏதோ எனக்கு பாட்டு தெரியாதுப்பா, சும்மா பாடினேன். புரியுதுங்களா? நான் உம்மை விட்டு தூரம் போனா மனம் நல்லால, மனம் நல்லால, ஏ மனம் நல்லால. இதுதான் நம்முடைய அனுபவமா மாறணும். அப்பேற்பட்டவங்களை தேவன் எழுப்புதலை யூஸ் பண்ணுவார். இந்த சீமோர், இந்த ஜென்னி, இவான்ஸ் மூரே அங்கிற இந்த ஒரு சகோதரி இப்படியாக ஆவியானவரால் நிரப்பப்பட்டா, அந்நிய பாஷைகள், பற்பல பாஷைகளை பேச ஆரம்பிச்சா, பாடல்களை இயக்க ஆரம்பிச்சா, பியானோ வாசிக்க ஆரம்பிச்சா. நாளடைவில் இந்த ஆனா இன்னொரு தமாஷ் என்ன தெரியுங்களா? இதுல எந்த வில்லியம் சீமோர் வந்து இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தை குறித்து டீச் பண்ணி பிரசங்கம் பண்ணாரோ, அதே வில்லியம் சீமோருக்கு இன்னும் ஆவியானவருடைய அனுபவங்கள் ஆயிருக்குல்ல. அவருடைய மெசேஜால முதல் அனுபவம் கிடைச்சது இந்த ஜென்னிக்கு. நாளடைவில் என்னாச்சு? 2 பேரும் ஊழியத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. அவர் எங்கே போனாலும் இவ வந்துட்டு ஒரு சீழ்ச்சி மாதிரி அவங்க பின்னாடியே போக ஆரம்பிச்சா. இவளுடைய அந்நிய பாஷைகள், இவளுடைய பற்பல பாஷைகள், இவள் காண்ற அந்த சொப்பனங்கள், தரிசனங்கள், இவள் கொடுக்குற வெளிப்பாடுகள், அது வில்லியம் ஜே சீமோருக்கு ரொம்ப ஒரு பலனாக இருந்தது. வில்லியம் ஜே சீமோர் அங்கே பலவீனமாக இருக்கார். அவருக்கு அந்நிய பாஷை இல்லை, அவருக்கு அபிஷேகத்தின் அனுபவம் இல்லை. ஆனால் தன்னையே அபிஷேகத்தால் இடை கட்டி கொண்ட, அபிஷேகம் என்னும் பலத்தால் இடை கட்டி கொண்ட, அந்நிய பாஷையின் பலத்தால் இடை கட்டி கொண்ட இந்த ஜென்னி அந்த வில்லியம்க்கு ஒரு அசிஸ்டண்டா மாறிட்டா. போற இடத்துல எல்லாம் இவ கூட போவாளாம். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னுட்டு இவ ஆவின் கண்கள்ல பாப்பாளாம். ஹalleluya. புரியுதுங்களா? இவ வந்துட்டு அந்த இடத்துல ஆலோசனை தருவாளாம் வில்லியம் ஜே சீமோருக்கு.
நீ இப்படி செஞ்சா இப்படி ஆகும், அப்படி செஞ்சா அப்படி ஆகும், நீ இப்படி செய்யறது சரியில்லை, நீ இந்த மாதிரி பேசு, இந்த மாதிரி பாடலை பாட விடு, என்ன முன்னுக்கு நீ தள்ளாத, நீ முன்னுக்கு இரு, உன்னை கொண்டு தான் தேவன் எழுப்புதல்ல அசுசா ஸ்ட்ரீட் எழுப்புதலுக்கு கர்த்தர் உன்னை தான் வச்சிருக்கிறார். நான் ஜஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் தான் அன்னிட்டு பின்னாடியே இவ இருந்து, ஆனா எல்லாமே 100% வேலை அந்த வில்லியம் ஜே சிமோருக்கு இவ தான் பண்ணிட்டு இருந்தாளாம். ஹல்லேலூயா. நம்ம பின் தங்குறோங்கிறதுக்காக நம்ம பலவீனர்கள் அல்ல. நிறைய முறை ஹஸ்பண்டோடு கூட இருந்து செய்யறது ஓகே, ஹஸ்பண்டுக்கு முன்னாடி போய் செய்யறது ஓகே, ஆனால் ஹஸ்பண்டு செய்யறத அழகு பார்த்து பின்னாடி இருந்து புஷ் பண்ணி விடுறோமே, அது அழகோ அழகு. ஹல்லேலூயா. பாரு, எல்லாருக்கும் சிரிப்பு. ஏன் பிடிச்சி, ஏன்னா நீதிமொழிகள் அதுதான் இருக்குது இல்லைங்களா? கணவன் என்ன எல்லா அதிகாரிகளுக்கு முன்பதாக சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்துருப்பாராம். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இவோ இந்த இடத்துல தாழ்மையா நின்றுட்டு இருப்பாளாம். அது கண்ணிட்டு அவளை குறிச்சி அங்கே கூறாம இல்லை, அவளை குறிச்சி புகழாம இல்லை. ஒரு முழு நீதிமொழிகள் 31வது அதிகாரம் அவளுக்காகவே டெடிகேட் பண்ணப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக ஒரு அதிகாரம் தேவன் டெடிகேட் பண்ண வேண்டுமே, ஆனால் தாழ்மைப்படுங்கள். தாழ்மைப்பட்டு புஷ் பண்ண வேண்டியவங்களெல்லாம் புஷ் பண்ணிட்டு இருங்க. நான் தான் நிக்கணும் அன்னிட்டு இல்லை. யார் யாருக்கு என்னென்ன தாளந்து இருக்குதோ அதை செய்ய ஆரம்பிங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? இப்ப வில்லியம் சீமோரும் ஜென்னி மோரேவும் ஒன்னா போய்கிட்டு இருக்காங்க. என்ன ஆகும்? இந்த தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா? சரி, இந்த தம்பி கல்யாணம் ஆகலையா? சரி, டேனியல் ஒரு XYZ ஒன்னா போயிட்டான்னு 2 பேரும் எழுப்புதெல்லாம் நல்லா இருக்காங்க. ஊழியம் செஞ்சுட்டு இருந்தா என்ன ஆகும்? ஜனங்க என்ன பேசுவாங்க? வாட் பீப்புள் வில் டாக்? அப்படி இல்லை. ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒன்னா போனா என்ன ஆகும்? இப்போ எங்கள் வீட்டில எல்லாம் யார் வந்தாலும் அவங்களுக்கு தெரியும், எங்கள் ஹஸ்பண்ட் இல்லாமல் நான் யாரையும் உள்ளே சேர்க்க மாட்டேன். யாருடைய அவருடைய காண்டாக்டில் இருக்க ஃபோன் நம்பர்ஸ் யாருதும் என்கிட்ட இல்லை. ஏன்னா உலகம் சரியில்லை. நாம் ஒரு பாஸ்டர் ஒய்ஃப், சிஸ்டர், பிரதர் அன்னிட்டு பழகினாலும் கூட கிறிஸ்தவனுக்கு 2 கண் இருக்கும். ஆனால் கிறிஸ்தவனை பார்க்குற கண்கள் 1000 கண்கள் உண்டு. நம்முடைய சாட்சியை நாம தான் காப்பாற்றிக்கணும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ இவங்க 2 பேரும் அப்படியே குரூப் ஸ்டடீஸும் அந்த பைபிள் ஸ்டடியும் இந்த டீச்சிங்ஸும் இந்த கேர்ஸலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அந்த இடத்துல ஒரு பெரிய புரளி வருது. ஜென்னி வில்லியம் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. என்னது? ஆனால் 2 பேரும் உண்மையாகவே அந்த ஆவியில் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர்களை இணைக்கிறாங்க. ஒரு தீர்க்க தரிசனம் வருது, இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க நீட்டு. என்ன ஆகுது? கடைசியில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து 2 பேருடைய ஊழியமாக கெடுற மாதிரி ஆயிட்டு. ஆனால் தீமையிலும் ஒரு நன்மை. எல்லா காரியங்களும் தேவன் யாரை நேசிக்கிறாரோ, யாரை அழைச்சிருக்கிறாரோ எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று ரோமர் 8:28 கூறுகிற வண்ணமாக அவங்க 2 பேரும் திருமணத்தில் ஒன்று சேர்ந்தாங்களாம். அவங்க திருமணத்தை கொடுத்த அந்த பாஸ்டர் கூறினாரு, உங்க 2 பேரை தான் தேவன் நினைச்சிருக்கிறாரு, நீங்க 2 பேர் தான் அசுசா ஸ்ட்ரீட்ல ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ண போறீங்க. அதனால தான் இதெல்லாம் பாடுகள் அன்னிட்டு. ஹல்லேலூயா. இப்போ திருமணம் ஆகுது. திருமணம் ஆன பிறகு பல பேச்சுகள் ஊழியத்தில். நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க நின்றுட்டு, ஐயோ ரொம்ப நல்லா பேசுகிறாங்க இந்த சிஸ்டர், ரொம்ப சிரிக்கிறாங்க அன்னிட்டு. இந்த ஊழியத்தை முடிச்சுட்டு உள்ளே போகும்போது தான் பாரம் என்னன்னுட்டு எங்களுக்கு தெரியும். ஒரு ஃபேஸ்புக்கில் ஒன்று இருந்தது. அந்த விஸ்வாசி வந்து முழங்கால் படிட்டு இருக்கான். அந்த விஸ்வாசிக்காக ஜெபிச்சுட்டு இருக்காரு இந்த பாஸ்டர். அந்த விஸ்வாசியோட பின்னாடி முதுகில் ஒரு அம்பு குத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஜெபிச்சுட்டு இருக்கிற பாஸ்டருடைய முதுகுலையோ 10 அம்பு குத்தப்பட்டிருக்கிறது. அவ்வளோ வேதனை. ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க நாம கடமைப்பட்டிருக்கோம். பேசிடுறோம், ரொம்ப ஈஸியாக பேசிடுறோம், ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் போட்டுடுறோம், ரொம்ப ஈஸியாக வந்துட்டு என்னென்னவோ அப்படியே மீடியாலேயே நம்ம போட்டுடுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற வேதனை, அந்த ஊழியக்கார பின்னாடி இருக்கிற வேதனை நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? அப்போ ரொம்ப பாடுபட்டாங்களாம் 2 பேரும் ஊழியத்தில். ஒரு பக்கம் அபிஷேகம் பெருகி கொண்டே இருக்கிறது, ஒரு பக்கம் எழுப்புதல் பெருகி கொண்டே இருக்கிறது, இன்னொரு பக்கம் இவங்களுக்கு உபதிரவம் பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த ஜென்னி மட்டும் தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு ஸ்ட்ராங்காக நின்னாலாம். வில்லியம் சீமோரால் நிற்க முடியலாம். 2 முறை அட்டாக் ஆகிட்டு 3வது முறை ஹார்ட் அட்டாக்ல அவர் இறந்து போயிட்டாராம். ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் ஆரம்பம் ஆகி கொஞ்ச காலத்திற்குள்ளேயே அவர் இறந்து போயிட்டாராம். இப்போ இந்த ஜென்னி மூரே
மட்டும் தனியான ஒரு ஸ்திரீயாக அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. ஆனா அந்த காலத்துல ஸ்திரீகள் ஊழியம் அந்த காலத்துல வேணாம், இந்த காலத்துலயும் அதுதான் இருக்கு, இந்த காலத்துலயும் அதுதான் இருக்கு. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்தாரு. ரொம்ப பணக்காரரு அவரு, நம்ம சர்ச் பிலீவர் தான். என்னன்னா நான் ஆராதனை பண்ணும்போதோ மெசேஜ் கொடுக்கும்போது ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் வரும், அது எனக்கே தெரியாது. புதுசாக அந்த சபைக்கு போயிருக்கிறோம், பிரசங்கம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தீர்க்க தரிசனம் வந்தது, அந்த ஃபேமிலியை குறிச்சியே அது வந்துட்டு இருக்குது பிரசங்கத்தில். எனக்கு தெரியாது, ஐ ஆம் நியூ டு தட் சர்ச். உடனே அவர் வந்தார் வீட்டுக்கு. வந்துட்டு என்ன சொன்னார் தெரியுங்களா? சிஸ்டர் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க சிஸ்டர், நீங்கள் ரொம்ப தாழ்மையாக இருக்கிறீங்க சிஸ்டர், தைரியமாக பேசுகிறீங்க சிஸ்டர். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் கொடுக்கணும்னுட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா சந்தோஷப்படாதீங்க, எல்லாம் ட்விஸ்ட் இருக்காங்க. ஒரு ஃப்ளாட் கொடுக்குறேன் உங்களுக்கு. என்ன இந்த பைக்கில் போய்கிட்டு இருக்கிறீங்களே, ஒரு கார் வாங்கிக்கிங்க, வாங்க வாங்க ஷோரூம் போகலாம், பார்க்கலாம். உங்கள் 2 பிள்ளைங்களுக்கும் நான் படிக்க வைக்கிறேன் சிஸ்டர், ஆனால் நீங்கள் மைக்கை பிடிக்கக்கூடாது. புரியுதுங்களா? இதுதான் உலகம். ஸ்திரீகள் பேசும்பொழுது இந்த 2025 2026 கூட அதை தான் நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஸ்திரீகள் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா இங்கே தாழ்மையான ஒரு சில பிரதர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த தாழ்மை எல்லாருக்கும் இல்லை. அந்த முற்போக்குத்தனம் என்பது இன்னும் நிறைய பேருக்கு வரல. ஏஐ டெக்னாலஜியே வந்துடுச்சு, ஆனால் இன்னும் இவங்களுடைய புத்தி மழுகி தான் இருக்கிறது. ஸ்திரீகளை கொண்டு இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் பயன்படுத்தினார் அன்னைட்டு கூட அந்த ஒரு பகுத்தறிவு இல்லாமல் இன்னுமாக நொறுக்குகிற ஒடுக்குகிற அந்த ஆண்கள் நடுவில் தான் நாங்கள் நின்று இன்னைக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். பத்மினி அக்கா நேற்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அந்த பேம்ப்ளெட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஒரு சில சபைகளுக்கு நான் கொடுத்தேன். ஆனால் அந்த சபையில் இருக்கிறவங்க வந்துட்டு அந்த பேம்ப்ளெட்ஸ் அப்படியே வச்சுட்டு இருக்காங்க, யாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. ஏன்? இவன் என்னத்த கிழிக்க போறா? என்னது இதோ நடந்துச்சா? ஆச்சா? ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தர் சேர்த்தாரா? இது தெரியல அவங்களுக்கெல்லாம். ஊழியக்காரர்கள், பைபிளை போதிக்கிறவங்க, அபிஷேகத்துல நிரம்புறவங்க, அதே பிரச்சனை தான் ஜெனிக்கும் வந்தது. யூ ஷுட் நாட் ப்ரீச், நீ ஊழியம் செய்யக்கூடாது, நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது, நீ வந்துட்டு என்ன உன் கணவனையே மயக்கிட்டு தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உன் கணவனையே கூட நீ கொன்னுட்ட தானே, நீ வந்துட்டு சரியில்லை. அதான் எனக்கு கூறினாங்களே எங்கள் அப்பா அம்மா அபிஷேகனோடு அன்னிட்டு. நேற்றெல்லாம் பத்மினி அக்கா என்ன காரில் அபிஷேகனும் தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க ஜோக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, புரியுதுங்களா? அப்போது நீ வந்துட்டு ஒன்றுக்கும் உதவாதுவ, நீ படிப்பறிவு இல்லாதவ, நீ அடிமைத்தனத்தில் இருக்கிற, உன் அபிஷேகத்தை எடுத்து குப்பையில் போடு, நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே அந்த இடத்துல எல்லாம் பெரிய எழுப்புதல் வந்துடுச்சு. அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவங்க தான், அதே அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவங்க தான் ஜெனியை இன்னைக்கு ஊரை விட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. என்ன பரிதாபம் இல்லைங்களா? இல்லைங்களா? இவ போயிட்டா, சைலண்டா ஜென்ட்லா போயிட்டா. இன்னும் சிஸ்டர்ஸ்க்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒருத்தர் உங்களை வெறுக்கிறாங்க, நாங்கள் நின்றுட்டு சண்டை போடாதீங்க, ஒதுங்கி வாங்க. ஹல்லேலூயா. எஃப்தா என்ன பண்ணா? எஃப்தா, நீ ஒரு சரியான முறையில் பிறக்கலப்பா, அவங்க அண்ணா தம்பிங்க நீ சரியான முறையில் பிறக்கலப்பா, நீங்கள் இருக்காதப்பா, நீ எனக்கு வேணாம், உனக்கு ஆஸ்தியில எல்லாம் பங்கு இல்லை அன்னிட்டு கூறும்போது அவள் என்ன பண்ணானா? அமைதி அந்த இடத்த விட்டு வெளியே போனானா. ஒரு காலம் வந்தது, யுத்தம் செய்ய வேண்டுமே, ஆனால் அதே அண்ணா தம்பிங்க எஃப்தாவை தேடி வந்தாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை எஃப்தா சண்டை போட்டு கோர்ட்ல கேஸை போட்டு எனக்கு இந்த ஆஸ்தி வேணும், எனக்கு இந்த ஆஸ்தியோட அந்த பாகம் வேணும், எனக்கும் உரிமை இருக்குன்ட்டு அவன் சண்டை போட்டிருந்தானே. ஆனா அந்த சகோதரர்கள் தேடி வந்திருக்க மாட்டாங்க. யோசேப்பை எந்த குழியில போட்டாங்களோ அதே யோசேப்பை தேடி தான், அந்த யோசேப் முகாந்திரமா தான் அந்த ஒரு சகோதரர்களுக்கு ஒரு ஜீவனம், அந்த ஒரு ஜீவன் பெற்றார்கள் நாம பார்க்கிறோம். யோசேப் இல்லாம அவங்களால வாழ முடியாது, பஞ்சத்துல செத்து போயிருப்பாங்க. மூவ் ஆன் சைலண்ட்லி, நெவர் ஆர்கியூ. காலையில பேசிட்டு இருந்தேன், மூஞ்சில துப்புனாங்கன்னா இமேஜினேஷன் இல்லை, நிச்சயமாவே லிட்ரலா காரி துப்புனாங்க. தொடச்சிட்டு சிரிச்சிட்டு போயிட்டேன். எண்ணி 6 மாசத்துல வந்தாங்க. வந்துட்டு அண்ணி ப்ளீஸ் ஹெல்ப் மீ, யாருக்கோ நான் ஷூரிட்டி போட்டுட்டு மாட்டிக்கிட்டேன், அவன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறான், ப்ளீஸ் கம் அண்ட் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. நான் போகல, ஆனால் ஜெபிச்சேன். தேவன் அந்த கேஸை மாற்றி போட்டுட்டாரு. எங்கே வரணும் அவங்க? ஏன் உலகத்தில் ஊழியக்காரர்களே இல்லையா? தே ரியலைஸ்ட் தட்
இங்கே நான் ஒன்று இந்த பண்ணியிருக்கிறேன், இந்த கெடுதி பண்ணியிருக்கிறேன். அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. எப்போ ரியலைஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் சண்டை போடும்போது அவங்க உணர மாட்டாங்க, நீங்கள் வாக்குவாதம் பண்ணும்போது உணர மாட்டாங்க, உரிமைக்காக நிற்கும்போது அவங்க உணர மாட்டாங்க. எப்போ நீங்கள் அமைதியாக தேவனுக்கு அந்த இடத்த கொடுத்துட்டு நீங்கள் வெளியேறீங்களா, அப்போ தான் தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அதுக்கு தான் சங்கீதம் 46:10 இப்படியாக இருக்கிறது, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள். அமர்ந்திருந்தனா பி ஸ்டில், இங்கிலீஷ்ல பி ஸ்டில்னா அதோட ஹீப்ரூ மீனிங் என்னன்னா லெட் கோ ஆஃப். லெட் கோ ஆஃப் ஆனா என்ன? விட்டுடு, மறந்துடு, உதறிடு. எப்ரியர் 12:1-2 என்ன இருக்கு? எல்லா பாரத்தையும் உதறி தூசியை போல உதறி தள்ளிவிட்டு ஓடு, விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் முடிக்கிறவருமான இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீ ஓடு. இங்க நின்னுட்டு இருக்காத. டோன்ட் பி ஸ்டாக்னன்ட். டோன்ட். ஜெனி மூவ்ட் ஆன். அந்த இடத்துல இருந்து அவங்க மூவ் ஆன் ஆன பிறகு அடுத்த நாள்ல இருந்து இவங்க ஜபிக்கிறாங்க, இவங்க கூடுறாங்க, இவங்க பாடல்களை பாடுறாங்க. அபிஷேகம் இறங்கி வரல. அல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? ஜெனியே ஊரை விட்டு தெரத்திட்டாங்க. இந்த தெரத்திட்ட பிறகு இப்போ இவங்க ஜபிக்கிறாங்க. இந்த அபிஷேகிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஜபிக்கிறாங்க. இங்க ஜபத்தில் அபிஷேகம் இல்லை. பாடல்களை பாடலான்னு பார்க்குறாங்க, அபிஷேகம் அங்கே இடத்துல இறங்கி வரல. அந்நிய பாஷை பேசலான்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு அந்நிய பாஷை வரல. ஆக மொத்தத்தில் ஜெனி மட்டும் போந்தில்லை. ஜெனி பின்னாடி தனக்காக வைராகியம் கொண்ட பரிசுத்த ஆவியானவர் அவன் பின்னாடி போய்விட்டா. அதுதான் ராஜரீகம். ஹல்லேலூயா. அப்ப ராஜரீகத்துக்குள்ள வர வேண்டுமே ஆனால் ப்ளீஸ் டோன்ட் டிபெண்ட் ஆன் எனிபடி ஃபார் யுவர் ஸ்ட்ரென்த். டிபெண்ட் ஆன் காட் அலோன். தேவனை சார்ந்து உங்களை பலத்தால நீங்க இடை கட்டி கொள்ளுங்கள். வாக்குவாதம் செய்யாதீங்க, மன்னிச்சிடுங்க, மறந்துடுங்க, கசப்பை எடுத்து போடுங்க. இயேசு இருக்கிற இடத்துல கசப்பு இல்லை. இயேசுவுக்கு தித்திப்பு தான் நாம கொடுக்கணும். அன்பு என்ற தித்திப்பை கொடுக்கணும், சகிப்புத்தன்மை என்ற தித்திப்பை கொடுக்கணும், தாழ்மை என்ற தித்திப்பை கொடுக்கணும், பொறுமை என்ற தித்திப்பை கொடுக்கணும். அது கண்டிட்டு கசப்பு வெறுப்பு பண்ணிட்டு பாவக்காயை ஊட்டிட்ட கூடாது. இயேசுவுக்கு கசப்பா இருக்கும். யோசித்து பாருங்களேன். அதெல்லாம் அவர் தேனிலும் இனிமையானவர். நான் கசப்பை கொடுக்கலாமா? அவர் கசப்பை எல்லாம் ஏற்றுக்கொண்டு எனக்கு இனிமையை தந்தாரே, மறுபடியும் நான் கசப்பை குடிக்க வைக்கலாமா? அதனால தான் ஃபர்ஸ்ட் டேவே நான் சொன்னேன், மறக்க வேண்டியதை மறந்துடுங்க, மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிங்க, கசப்பை எடுத்து போட வேண்டுமானால் எடுத்து போடுங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தார். நீங்கள் யாராக இருக்கட்டும், என்ன எஜுகேஷன் இருக்கட்டும், இல்லாமல் போட்டோம், எப்படியாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லெட் அஸ் நாட் ஹாவ் தட் பிட்டர்னஸ். பிட்டர்னஸ் இஸ் ஃப்ரம் சேட்டன். கசப்பு, பகை, விரோதம், அது என்னது? சரீரத்தின் கிரியைகள், மாம்ச கிரியைகள். அதெல்லாம் அது நமக்கு வேணாம். ஜெனி மறந்தா, மன்னிச்சா, அந்த இடத்த விட்டு வெளியே போனா கூடவே ஆவியானவர் போயிட்டார். அந்த ஃபுல் லேண்டே அபிஷேகம் இல்லாமல் தவிச்சது. ஆனால் அந்த இடத்துல அவள் போன இடத்துல அபிஷேகம் நல்லா, அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் பரவ ஆரம்பிச்சுது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க வந்து மன்னிப்பு கேட்டு, யாரெல்லாம் நீ வேணாம், நீ யூஸ்லெஸ், நீ இது, நீ அது, நீ விதவாகிறதுக்கு நீ தான் காரணம் அன்னிட்டு யாரெல்லாம் பகைச்சார்களோ அதே ஜனங்கள் வந்து மண்டிட்டு, நீ இல்லாமல் தேவ பிரசன்னம் அங்கே இல்லை. இதுதான் தேவ ஸ்திரீகளே, தேவ ஜனங்களே, நிராகரிக்கப்பட்டவர்களே, ராஜரீகத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்க அங்க வந்தா தான் தேவ பிரசனம், நீங்க இல்லனா தேவ பிரசனம் இல்லை அங்கிற அந்த நிலைமைக்குள்ள உங்களை கொண்டு வர வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு ஒரு சில தியாகங்களை நீங்க செய்யணும். புரியுதுங்களா? மன்னிப்பு கேட்டு கொண்டு வந்த பிறகு மறுபடியும் ஹல்லேலூயான்னு இவ கையை உயர்த்துறாளாம். அது வரைக்கும் இல்லாத அபிஷேகம் மறுபடியும் இறங்கி வந்தது. எல்லா கரங்களை தட்டி அபிஷேகம் இறங்கி வந்ததா அந்த இடத்துல அந்த ஆவியானவர் திரும்பி வந்தாராம், தேவ பிரசனம் திரும்பி வந்தாதா. அதற்கப்புறம் தான் அந்த இடத்துல தீர்க்கதரிசிகளும் சுவிசேஷகர்களும் எழுப்புதல்தாரர்களும் அநேக ஊழியக்காரர்களும் எழும்பி உலகத்தின் பல இடங்களுக்கு அவங்க போக ஆரம்பிச்சாங்களாம். ஒரு ஜெனி எடுத்த தீர்மானம். யாரையும் நம்ப மாட்டேன், நான் போறேன். சின்ன வயசுல இருக்கும்போது ரட்சிக்கப்பட்ட 19 வயசுல ரட்சிக்கப்பட்ட உடனே ஊழியத்துக்கு எங்க சர்ச்சில் இருக்க ஆண்டிங்கள்லாம் வருவாங்க. நான் எப்படி இருப்பேன், சின்ன பொண்ணாக இருப்பேன், ஆண்டிங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க கூட எனக்கு ரொம்ப ஆசை போகிறதுக்கு. கொஞ்ச நாள் வருவாங்க, 2 வாரம் வருவாங்க, 3 வாரம் வருவாங்க, 4வது வாரம் வராமல் போயிட்டாங்க. நானும் பார்த்தேன், 4வது வாரம் பார்த்தேன், 5வது வாரம் பார்த்தேன், முடியல. நான் என்ன பண்ணேன், நானே போக ஆரம்பிச்சிட்டேன். எந்த இடத்துக்கு அவங்க போவாங்கன்ட்டு எனக்கு தெரியும். அங்கே இருக்க பெங்களூர் சில ஹாஸ்பிட்டல்ஸ் போய் நானே தனியாக போயிட்டு ஜபிக்க ஆரம்பித்தேன். நான் தனியாக ஜபிக்கும்பொழுது ஹீலிங்ஸ் நடக்கும். என்ன பலத்தால் இடை கட்டி கொண்டேன்.
ஆண்டியை நம்பல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று கிறிஸ்துவை சார்ந்து கொண்டேன். அன்னைக்கு தான் எனக்கு தெரியும் எனக்குள்ள ஹீலிங் கிஃப்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நிறைய பேருக்கு போயிட்டு சின்ன பிள்ளை, எனக்கு ஒன்றுமே தெரியாது, பைபிள் தெரியாது, சரியா ஜபிக்க புதுசாக வந்திருக்கு, ஆனாலும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டு அந்த தாகத்தை கர்த்தர் பார்த்தார், நிறைய ஹீலிங்ஸை கொண்டு வந்தார். அநேக கேன்சர்ஸ், எய்ட்ஸ், மரித்தவர்கள் உயிரோடு வரும் அளவும் கர்த்தர் பயன்படுத்தும் அளவும் அந்த நாள் அவருக்கு நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் ஜெனி திரும்பி வந்த பிறகு தான் அந்த இடத்துல எழுப்புதல் வந்தது. ஆல்ரெடி அந்த இடத்துல எழுப்புதல் கொண்டு வந்தா. இப்போ அந்த ஊர் ஜனங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஜெனி இந்த ஊர்ல இல்லைன்னா எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது, ஜெனி ஷுட் பி ஹியர். என்ன இன்னைக்கு எல்லாருமே தள்ளிட்டு இருக்காங்களா? ஐயோ போ போ போ, வேலையை பார்த்துட்டு போ, டைம் ஆச்சு போ. ஐயோ வந்துட்டியா, இன்னும் 2 நாள் இருந்துட்டு வரக்கூடாதா டிசையர்ல? அப்படி இருக்காங்களா? உங்களை நீங்க மாத்தி காட்டுங்க. உங்களுக்காக நீங்க நிக்க ஆரம்பிங்க. இயேசுவினுடைய பலத்தால தேவன் நீங்க இல்லாம ஒண்ணுமே அசைய முடியாதுங்கிற அளவுக்கு உங்களை ராஜரீகத்துக்குள்ளே எடுத்துட்டு வந்து நம்ம அன்னைக்கு ஒரு எஸ்தர் இல்லாமல் இருந்திருந்தால் யூத குலங்கள் ஒன்று அந்த இடத்துல அந்த ஒரு ரட்சிப்பு அந்த யூத குலத்திற்கு கிடைச்சிருக்காது. ஒரு தெபரால் இல்லாம இருந்திருந்தா, பராக்க கூறான், நீ இல்லாம நான் போக மாட்டேம்மா. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பராக்கு ஒரு பெரிய இஸ் அ கமாண்டர், இஸ் டெல்லிங் நீ வா என் கூட, நீ வந்தா தான் நான் போவேன். அந்த நிலைமைக்கு நம்மளை நாம கொண்டு வரணும். நோபடி வில் கிவ் அஸ் தி ஆனர். யாரும் நம்மளை வந்துட்டு ஒரு சிங்காசனத்துல உட்கார வைக்க மாட்டாங்க, யாரும் நம்மளுக்கு அந்த கிரீடத்தை கொடுக்க மாட்டாங்க. நமக்கு சிங்காசனத்துல உட்கார வைக்கிறவரும் ராஜரீகத்தை கொடுக்கிறவரும் அந்த ஒரு கிரீடத்தை கொடுக்கிறவரும் இயேசு கிறிஸ்து மட்டும் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக என்ன பண்ணணும்? நான் பலத்தால இடை கட்டி கொள்ளணும். நம்ம மன்னிப்பு கேட்கணும். இத்தனை நாள் நான் யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தேன்? இத்தனை நாள் நான் யார் இவங்க செய்வாங்க நான் இருந்தேன். இத்தனை நாள் எந்த கசப்பு, எந்த மன்னியா குணத்தை நான் வச்சுக்கிட்டு இருந்தேன்? இத்தனை நாள் நான் எத்தனை பேரோட வார்த்தைகளை கேட்டு 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 சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தேன். ஜென்னிய பல வார்த்தைகள் வந்த போதிலும் அந்த ஜென்னி அந்த வார்த்தைகளை கேட்கல. இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டு இருந்த படியால தான் தேவன் அவளை எடுத்து பயன்படுத்தினார். நீங்க வந்துட்டு ஜனங்களுடைய வார்த்தைகளை கேட்குறீங்களா இல்லை தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் பின்னாடி போறீங்களான்னு டிசைட் பண்ண வேண்டியது உங்களுடைய ஒரு தீர்மானமாக இருக்கிறது. ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டால் அவங்க உங்களை நொறுக்குவாங்க, உங்களை சோர்ந்து போக செய்வாங்க, உங்களை வந்துட்டு டவுன் பண்ணுவாங்க. அதே பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை தப்பு வைப்பார், அவர் உங்களை பலத்தால் இடை கட்டுவார், அவர் உங்களை ராஜரீகத்துக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பார். இதுதான் ஜெனி மூரியோட ஒரு கதையில உண்மை சம்பவம். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமா? எத்தனை பேருக்கு என்ன நான் பலத்தால் இடை கட்டிக்கிறேன் இன்னைக்கு என்ற ஒரு வாஞ்சை இருக்கு? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அசுசா ஸ்ட்ரீட்டோடைய ரிவைவல் எல்லாரும் நினைச்சாங்க வில்லியம் சீமோர் இறந்த உடனே அது போயிடும்னுட்டு. இல்லை, ஒரு ஜென்னி சீமோர் எழும்பி அந்த அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவலை கம்ப்ளீட் பண்ணா. எப்படி கம்ப்ளீட் பண்ணா தெரியுங்களா? முழு உலகத்திற்கும் பரவும் அளவும் கம்ப்ளீட் பண்ணா. இன்னைக்கும் அது பரவிட்டு இருக்குது. ஈவன் டுடே த ரிவைவல் இஸ் அசுசா ஸ்ட்ரீட். ஆனால் இப்பவும் புல்லரிக்குது நிறைய பேருக்கு. இட்ஸ் ஹேப்பனிங் ஈவன் டுடே. அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவலை பார்க்கும் பொழுது உள்ள ஒரு கூட்ட ஜனங்கள் ஜபிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். அப்படியே அந்த பில்டிங் அப்படியே பற்றி எரியுமா. நிறைய முறை 2-3 முறை ஃபயர் இன்ஜின் வந்திருக்குதான் அங்க. எதுக்கு? நெருப்பு தெரியுது, அந்த பில்டிங் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற அந்த அக்னி அவங்களுக்கு தெரியல. பரலோக அக்னி எந்த வெள்ளமா தணிக்க முடியாது, அது அவங்களுக்கு தெரியல. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாத ஒரு பரலோக அக்னி அங்க எரிஞ்சிட்டு இருக்குது. அதுதான் அசுசா ஸ்ட்ரீட். அந்த ஒருவேளை அந்த ஜென்னி மோரே அப்படியே வில்லியம் சீமோர் இறந்துட்டா, நான் அப்படியே ஓட்டத்தை நிறுத்தி இருந்தா அந்த அக்னியை ஜனங்கள் பார்த்திருக்க முடியாது, பில்டிங் பத்தி எரியறத பார்த்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. இதனால ஒப்பு கொடுக்கலாம். தேவனே, இத்தனை நாள் நான் அவங்கள டிபெண்ட் பண்ணேன், இவங்கள டிபெண்ட் பண்ணப்பா. இன்னைக்கு நான் உண்மை சார்ந்து இருக்கப்பா. என்ன நான் பலத்தால இடை கட்டுகிறேன்? உம்முடைய பலத்தால என்னை நான் இடை கட்டிக் கொள்கிறேன். எல்லா வாய்களை திறந்து என்ன நான் பலத்தால இடை கட்டிக் கொள்கிறேன்? உம்முடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே என்னை பலத்தால இடை கட்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைந்து போன பாத்திரம் தான், இதைத்தான் உருவாக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya. நன்றி 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 ராஜாமா, நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா ஜென்னி சீமோரை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம் கர்த்தாவே. அப்பா எப்படியாக ஜென்னிக்கு எந்த ஒரு உதவி இல்லாத போதிலும் அப்பா தன்னை தான் உமக்குள்ள பலப்படுத்தி கொண்டாலோ, தாவீது ராஜாவை குறித்து இப்படியாக இருக்கு. சிக்லாக்ல வந்துட்டு தன்னுடைய பரிவாரங்கள் எல்லாமே அந்த அமலேக்கியர் வந்து அப்படியே இழுத்துப்பட செருப்பிடிச்சிட்டு கொண்டு போறாங்க. அதே போல தன்னோடு கூட இருந்த எல்லாரும் சிறப்பிடிச்சிட்டு கொண்டு போகும்பொழுது அவ வந்துட்டு தன்னை கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தன்னுடைய சொந்த ஜனங்களை அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனாலும் அவன் என்ன பண்ணான்? தன்னை கர்த்தருக்குள் பலப்படுத்தி கொண்டான். அப்பதான் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். அவன் இப்போ நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்ற. ஹalleluya 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 ஹalleluya. ஜபிக்கலாம் ஜபிக்கலாம் எல்லாம் ஜபிக்கலாம் ஜபிக்கலாம் ஜபிக்கலாம். ஜபிங்க ஜபிங்க. தேவனே எனக்கு பலத்தை தாங்கப்பா, பலத்தை தாங்கப்பா, பலத்தை தாங்க கர்த்தாவே. எனக்கு பலத்தை தாங்கப்பா, பலனில்லா நேரத்தில் உங்களுடைய பலத்தை தாங்க கர்த்தாவே. அப்பா நான் ஓடினது போதும் கர்த்தாவே, நான் ஜனங்களை நம்பினது போதும் கர்த்தாவே. அப்பா நான் என்னுடைய சிநேகிதர்களை நம்பினது போதும் கர்த்தாவே. அப்பா உம்மை நம்பி வந்திருக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளில் உம்மை நம்பி இருக்கிறேன்ப்பா. என்னை பலப்படுத்துங்க 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 கர்த்தாவே. தேவாதி தேவனே பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. பலவீனனாய் வந்திருக்கிற ஆண்டவரே, பலவீனமான பாத்திரமாய் வந்திருக்கிறேன் கர்த்தாவே. அப்பா ஜென்னி மோரை தன்னை தான் பலப்படுத்தி கொண்டது போல இன்று என்னை பலப்படுத்திக் கொள்ள வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இனி எனக்கு எந்த உதவியும் தேவை இல்லப்பா, எந்த உலக பிரகாரமான சகாயமும் எனக்கு தேவை இல்லை கர்த்தாவே. தேவனே நீர் போதும், நீர் போதும், நீர் போதும். இயேசுவே நீர் போதும். என்னை வழி நடத்த நீர் போதும். என் குடும்பத்தை நடத்த நீர் போதும். என்னை அபிஷேகத்தால நிரப்ப நீர் போதும். என்னை வரங்களால நிரப்ப நீர் போதும். என்னை அனல் மூட்டி எழுப்ப நீர் போதும். எழுப்பதிலுக்குள்ள என்னை பயன்படுத்திக் கொள்ள நீர் போதும். கேளுங்க கேளுங்க எல்லாம் கேளுங்க, எல்லாம் வாயை திறந்து கேளுங்க. நீங்க ஜெபிக்கணும், உங்க சத்தத்தை இயேசு கேட்கணும். இந்த இடத்துல இருக்கிற இயேசு உங்க சத்தத்தை கேட்கணும். 7 குத்து விளக்குகளின் நடுவில் உலாவி வந்த இயேசு இன்று நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். கேளுங்க கேளுங்க கேளுங்க, எல்லா சத்தமா கேளுங்க. ஹalleluya ஹalleluya.
எல்லா வியாதிகளே ஊழியம் செய்ய கூடாத படிக்கு, ஜபிக்க கூடாத படிக்கு, வேதம் வாசிக்க கூடாத படிக்கு, இருக்கிற கண்களில் இருக்கிற எல்லா கோளாறுகளும், முழங்கால் படியிடாத படிக்கு இருக்கிற எல்லா ஆர்த்ரைட்டிஸும், எல்லா கால்களில் இருக்கிற எல்லா பலவீனங்களும், வயிற்று பகுதியில் இருக்கிற ஹெவி ப்ளீடிங், மாதமான ஹெவி ப்ளீடிங், உங்களை அந்த ப்ளீடிங் நிக்குது இந்த நேரத்துல, அந்த ப்ளீடிங் நிக்குது இந்த நேரத்துல. உங்களுடைய எல்லா மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் இந்த நாள்ல நீங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய கர்ப்பத்தை தொட்டு கொண்டிருக்கிறார், உங்கள் பார்வைகளை தொட்டு கொண்டிருக்கிறார், உங்கள் கால்களை தொட்டு கொண்டிருக்கிறார், உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். வரங்கள் வரங்கள் வரங்கள். let the gifts operate, let the gifts operate, let the gifts operate. ஓ ரக்கா சங்கலரபா தரஹலரக்கா ரோக்லோ தோமா கலரபா. ஏன் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிற? இது எனக்கானிட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, இது எனக்கா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாயே. உன்னை குறித்து தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னை குறித்து தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னை குறித்து தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சந்தேகப்படாத, விசுவாசம் உள்ளவளாயிரு, விசுவாசம் உள்ளவளாயிரு. ரமா சந்தர ஹல்லரகலரா ரக்லாதா க்ளவா க்ளவா ரக்கா ரக்கலரபா. யாரை நம்பி ஏமாந்து போன வாலிப பிள்ளையே, வாலிப பெண்ணே, யாரை நம்பி ஏமாந்து போன, யாரை நம்பி ஏமாந்து போன நீ? போதும். let it be, put a full stop. hallelujah, hallelujah, hallelujah. Put a full stop for that. இயேசுவை நம்பு. அவர் உன் நேசராய் மாறட்டும், அவர் உன்னுடைய மணவாளனாய் மாறட்டும், உன் இயேசு உன் மணவாளனாய் மாறட்டும். உலகத்துல எல்லாம் மாயை, வஞ்சிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், வஞ்சிக்கிற ஜனங்கள் இருக்கும் அளவும் நீ தோற்று கொண்டு தான் இருப்பாய். அந்த ஜனங்களை விட்டு வெளியேறு, நம்பாதே. வாலிப மகளே, உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. வாலிப மகளே, உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. Have a desire for the Lord. தேவன் மீது வாஞ்சை கொள், தேவன் மீது வாஞ்சை கொள், தேவன் மீது வாஞ்சை கொள், தேவன் மீது வாஞ்சை கொள். வாஞ்சை எல்லாம் தேவனா மாறட்டும். இயேசு 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 இயேசுவை உங்க மனம் சுத்தி வரட்டும். இயேசுவே உங்க மனம் சுத்தி வரட்டும். அவர் தான் உடைந்த பாத்திரமான உங்களை மறுபடியும் உருவாக்க முடியும். எஜமானனுக்கு ஏற்ற நல்ல பாத்திரமாக அவர் உங்களை உருவாக்க முடியும். ஓ ரபா ஷலரபதா. The Holy Spirit is not allowing me to stop this prayer. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜெபத்தை நிறுத்த விடாம இருக்கிறார். நீங்க எல்லாரும் கர்த்தர் கிட்ட வரணும்னு தேவன் விரும்பி கொண்டிருக்கிறார். எல்லாம் ஒப்பு கொடுங்க. வாலிப பிள்ளைகளே, ஒப்பு கொடுங்க. உங்க அழகை குறிச்சு கவலைப்படாதீங்க, உங்க சௌந்தரியத்தை குறிச்சு கவலைப்படாதீங்க. அவர் உங்க அழகா மாறட்டும். அவர் 10,000களில் சிறந்தவர். அந்த 10,000களில் சிறந்த இயேசு உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்கள் முற்றிலும் அழகுள்ளவர்களாக மாறி விடுவீர்கள். ஹalleluya, ஹalleluya. எனக்கு வயசாயிடுச்சு, என்னால ஊழியம் செய்ய முடியாதுன்னு யோசிக்காதீங்க. உங்களை தான் கர்த்தர் யூஸ் பண்ண போறார். வயதான உங்களை தான் கர்த்தர் யூஸ் பண்ண போறார். எப்படியாக 84 வயதான பெக்கியையும் 82 வயதான கிறிஸ்டியன் ஸ்மித்தை யூஸ் பண்ணாரோ, அது போல இங்க இருக்கிற வயதான அம்மாமார்களை, வயதான அப்பாமார்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் கர்த்தர் இந்த நாள்ல இருந்து ஜஸ்ட் ரைட் இட் அண்ட் கிவ். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த 3வது நாள், இந்த 3வது நாள் ஜஸ்ட் ரெக்கார்ட் அண்ட் கிவ். இன்று உங்க தலை எழுத்த கர்த்தர் மாற்றி போட்டு விட்டார். Hallelujah. Your destiny is changed. Your destiny is changed. இனி புதிய கோணத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போவார். புதிய ஒரு டைரக்ஷன்ல கர்த்தர் கொண்டு போவார். புதிய ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள கொண்டு போவார். புதிய வரங்களால நிரப்புவார். புதிய அபிஷேகம், புதுசு புதுசு புதுசு, எல்லாமே புதுசு. புதிதான சகோதரியாக நீ வீட்டிற்கு கடந்து செல். புதிதான சகோதரியாக, புதிதான சிருஷ்டிப்பாக, புதிய பலத்தோடு கூட கடந்து செல். ஹalleluya, ஹalleluya. ரபா ஷலரபலரபா. எல்லாம் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரே நன்றி செலுத்தலாமா? நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. என் ஜனங்களை நிரப்பினீரே, நன்றி ராஜா. வயதானவர்களை பலத்தால் இடக்கட்டினீரே, நன்றி ராஜா. பலவீனர்களை பலப்படுத்தினீரே, நன்றி ராஜா. பார்வை அடைய செய்திர, நன்றி ராஜா. ஆர்த்ரைட்டிஸ் கடந்து அது ஒளிந்து போனது உமக்கு நன்றி ராஜா. வயிற்று கோளாறுகள் எல்லாமே ஒளிந்து போனது உமக்கு நன்றி ராஜா. இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலராக மாறிவிட்டது உமக்கு நன்றி.
அடிக்கடி பரிசுத்த ஆவியானவர் இதைத்தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். நிறைய இரகுலர் பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலராக மாறிக்கொண்டிருக்கிறது. மந்திர ஆவிக்கு உங்க வீட்டுல இடம் இல்லை. பில்லி சூனியத்திற்கு உங்க இடத்துல உங்க வீட்டுல இடம் இல்லை. எந்த வியாதிக்கும் உங்க வீட்டுல இடம் இல்லை. அவர் உங்கள் பரிகாரியாகிய தேவன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலருக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இனி இயேசு 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 தான் உங்கள் குடும்பத்தின் தலைவர். இன்னைக்கு நீங்க வந்தது வீணாக போல, இன்னைக்கு நீங்க வந்தது வீணாக போல. எல்லாருமே புதிய பலத்தோடு கூட ஓடுறீங்க, நீங்க ஓடி போறீங்க நீங்க. ஏன்னா தேவனே உங்கள் பலன், தேவனே உங்கள் கோட்டை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.